கோவை தடாகம் பகுதியில் ஹோட்டல் கடை ஷட்டரை தட்டி பார்த்து சென்ற காட்டு யானையின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளான தடாகம், மாங்கரை, கணுவாய், பன்னிமடை உள்ளிட்ட பகுதிகளில் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிக அளவு உள்ளது. மலை மற்றும் வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் காட்டு யானைகள் ஊருக்குள் நுழைந்து விவசாய நிலங்களை சேதப்படுத்தி செல்கின்றன. அது மட்டுமின்றி வாழை மரங்கள், தென்னை மரங்களையும் உண்டு செல்கின்றன. இந்நிலையில் நேற்றிரவு வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை தடாகம் பகுதியில் சுற்றித் திரிந்துள்ளது. அப்போது தனியார் ஹோட்டல் கடை ஷட்டரை தட்டி பார்த்தும் சென்றுள்ளது. சில கேஸ் சிலிண்டர்களும் கடைக்கு வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அப்போது அந்த 2 வாகன ஓட்டிகளும் யானை நிற்பது தெரியாமல் வாகனத்தை அப்பகுதியில் இயக்கி சென்றுள்ளனர். தற்போது இந்த சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி உள்ள நிலையில் இரவு நேரங்களில் யானை அடிக்கடி ஊருக்குள் உலா வருவதால் மக்கள் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றும், அதே சமயம் ஹோட்டல் கடைக்காரர்கள் கேஸ் சிலிண்டர்களை வெளியில் வைக்க வேண்டாம், எதிர்பாராத விதமாக யானை சிலிண்டரை தாக்க முற்பட்டால் அசம்பாவிதம் ஏற்படக்கூடும் எனவும் வனவிலங்கு ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர்.